வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கு எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா போஸ்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். வேலைவாய்ப்பு சோலை.com சொல்லிட்டு நம்ம வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் நம்மளுக்கு தேவையான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், உங்கள் மாவட்டத்தில் உள்ள அப்ளிகேஷன் மற்றும் ரீசெண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெல்லிங் மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மேலே அந்த டாப்பில் தெரிகிற ஸ்பெல்லிங்கை மட்டும் கரெக்டாக போட்டு உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தெரிலனா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு நேராக விசிட் பண்ணிக்கிட்டேன். கவர் ரெடி பண்ணிக்கிட்டேன். A4 கவரில் உங்கள் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைனா LLR வைக்கலாம். அப்படி அதுவும் இல்லைனா மற்ற லைசன்ஸ் தேவையில்லை. அப்புறம் உங்களோட மார்க் ஷீட்டு, இப்போ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 10th 12th டிகிரி 3 மார்க் ஷீட்டும் தேவைப்படும். உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வைக்கிற மாதிரி இருக்கும். நேட்டிவ் சர்டிஃபிகேட், அப்புறம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சுருங்க. உங்கள் மாவட்டத்தில் அந்த அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ண சொல்லியிருந்தா அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிடுங்க. இதை ஃபைலில் மொத்தமாக எல்லாத்தையும் கீழே அட்டஸ்டட் பண்ணிடுங்க. அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சப்மிட் பண்ணுற ஜெராக்ஸ் கீழே உங்கள் சைன் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எது மாதிரினா விடோ சர்டிஃபிகேட், தமிழ் வழி சான்றிதழ்கள், அப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் சான்றிதழ்கள், இல்லை அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இழந்தவர்களாக இருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த சான்றிதழோட ஜெராக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஃபைலில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபைலில் ஜெராக்ஸ் தான் வைக்கணும், ஒரிஜினல் எதுவும் வச்சிடாதீங்க யாரும். அப்படி உங்களுக்கு அந்த முன்னுரிமை சான்றிதழ் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் நார்மலாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு மொத்தமாக ஸ்டாப்லர் பண்ணிடுங்க. ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி A4 கவருக்குள்ளே வச்சுருங்க. வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்புனரில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க. உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு பெறுநரில் உங்கள் மாவட்டத்தோட வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். போஸ்ட்டில் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான். இதில் ஸ்டாம்ப் ஒட்டணுமா நிறைய பேர் கேட்டிங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுறனால உங்களுக்கு ஸ்டாம்ப்லாம் ஒட்ட தேவையில்லை. அந்த மாதிரி உள்ளக்க எதுவும் கவர் வைக்கணுமான்னு நிறைய பேர் கேட்டிங்க. அந்த கவர் தேவையில்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு மட்டும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நார்மல் போஸ்ட்டு சென்ட் பண்ணாதீங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உள்ளக்க நீங்கள் போய் கேட்டாலே அது மாதிரி ரெஜிஸ்டர் போஸ்ட்டுன்னு கேட்டாலே அவங்களுக்கு தெரியும். 41 ரூபா கிட்ட கேட்குறாங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் இன்றைக்கி அனுப்புனீங்கன்னா நாளைக்கு போய் உங்களுக்கு சேர்ந்துடும். இது போக அந்த ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ எண்ட்லேயே அதை காமிக்கிறேன். அந்த ரெசிப்ட் மூலயமா நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம அப்ளிகேஷன் எங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ட்ராக் பண்ணுற ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள், நார்மல் போஸ்ட் பண்ணிடாதீங்க. சில பேர் ST கொரியர் இந்த மாதிரி அனுப்பலாமா கேட்டிங்க. மேக்ஸிமம் ரிஜிஸ்டர் போஸ்ட்டே அனுப்புங்க, அதுதான் சேஃபு. அப்படி இல்லைன்னா நேராக கொண்டு போய் கொடுங்க. நேராக எப்படி கொண்டு போய் கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவும் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மேலே உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சில மாவட்டத்துக்குன்னு அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்தோடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாரும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ரீசெண்டான அப்ளிகேஷன், வேலைவாய்ப்பு செய்தி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சொன்ன மாதிரி ஸ்பீட் போஸ்ட் பண்ணிவிட்டு வரேன். உள்ளே போயிட்டு இந்த ரிசிப்டை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கேன். ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணதுக்கு, ஸ்பீட் போஸ்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. இதிலே ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்றைக்கு சென்ட் பண்ணி எல்லாம் வந்துடும். இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் அனுப்பணும்.